கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமாய் கொடுத்த நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறார். நன்றி தகப்பனே, சோதரிக்கிறாச்சா. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கின்ற வாக்குமாறா தேவனே, இந்த இடத்திலேயும் உங்களுடைய பிரசன்னம் ஆவியானவர் அசை பாடுவதற்காக நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, சோதரிக்கிறோம்ப்பா. சோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உங்களுடைய பிரசன்னத்திற்காக சோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரை இந்த இடத்தில் அசை பாடுவதற்காக சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்தில் நடைபெற்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தகப்பனே உங்களுடைய பாதப்படி அமர்ந்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு நிகழ்வையும் அப்பா உங்களுடைய பிரசன்னம் எங்களை தாங்க வேண்டும் அப்பா. அப்பா, அந்த வந்திருக்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பெரியோர் முதல் பெரியவர்களை மற்றும் வாக்குறவர்கள் எல்லாரையும் உடைய கருத்தில் இருக்கிறார்கள் அப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உங்களுடைய செலுத்தம் உங்களுடைய பிரசன்னம் ஆளுகை செய்ய முடியாது ஜெயிக்கணும் அப்பா. நீங்க இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உடைய பிரசன்னம் வேண்டும் கர்த்தாவே. வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆசிரியும் தொடர்ந்து இந்த நிகழ்வு முழுவதும் இருக்கும்படியாக மீட்பரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இப்போ வெல்கம் ஸ்பீச் டாக்டர் தேவராஜ் அவர்கள் வந்து எல்லாரையும் வெல்கம் பண்ணுவாங்க. தேவராஜ். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு நம்முடைய வேதாகம கல்லூரியினுடைய முதலாம் ஆண்டு முதல் கிறிஸ்மஸ் நிகழ்வுக்கு வருக வருகென அன்போடு வரவேற்கிறேன். இந்த நல்ல நிகழ்வுக்கு ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி ஸ்துதி ஸ்தோத்திரங்களை இருக்கிறோம். இந்த கல்லூரி தொடங்கி கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆகிவிட்டது. ஏதாவது ஒரு நிகழ்வு நடத்த வேண்டும். அதில் முதல் நிகழ்வாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த நாளில் இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக நம்மத்தில வந்திருக்கிற நம்முடைய ஆயர் அருள் முனைவர் அருள் பிரகாஷ் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த கல்லூரியை முன்னின்று நடத்துகிற இயக்குனர் டானியல் செல்வராஜ் அவர்களை உங்கள் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். இந்த கல்லூரிக்கு மூளைக்கல்லாக இந்த கல்லூரியின் சிறப்புற நடத்துவதற்கு காரணக்கர்த்தராக இருக்கின்ற நம்முடைய அருமை சகோதரர் ஜான் ஸ்டான்லி அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அவர் சென்னையிலிருந்து வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து இங்கே வகுப்பு நடத்துகிறார். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே சிறப்பாக நம்மத்தில் இருக்கிறார். அதற்காக நாம் அன்போடு அவரை வரவேற்கிறோம். நம்முடைய கல்லூரியின் ஆசிரியர்களாக இருக்கிற பிரபு அவர்களையும் என்னையும் சொல்லி மாத்திரமல்ல, இந்த நாளில் ஸ்டான்லி அவர்களுடைய பெற்றோர் நம்மத்தில் இருக்கிறார். அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்முடைய அருமை பாஸ்டர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஐயா முழுமையாக பார்க்கிறேன். அருமை ஐயாவை அன்போடு வரவேற்கிறோம். நம்முடைய மாணவர்களுடைய உறவினர்கள் எல்லாரும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன். ஓவேலியிலிருந்து நம்முடைய அருமை சகோதரி வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். டானியல் அவருடைய சகோதரி இங்கே படித்துக் கொண்டிருக்கின்ற, இனி ஒருவேளை அடுத்த வருடங்களில் வந்து படிக்க போகின்ற உங்கள் எல்லாரையும், இந்த தம்பி உட்பட எல்லாரையும் அன்போடு இயேசுவின் நாமத்தில் வரவேற்று கொண்டு இந்த நாளின் நிகழ்வுகளை நீங்கள் மகிழ்ச்சியோடு பங்கெடுத்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அருள் செய்வாராக. உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பான வரவேற்பை கொடுத்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ டாக்டர் தேவராஜ். டாக்டர் தேவராஜ் ஐயா வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு சீனியர் ஃபேக்கல்ட்டி. அவங்க சுமார் எத்தனை வருஷம் டீச் பண்ணுவீங்க டீச்சிங் மினிஸ்ட்ரியில்? ஒரு 35 இயர்ஸாக ஐயா வந்து டீச் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அநேக மாணவர்களை, அநேக முனைவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. அவர்களையும் நம்ம கரங்களை தட்டி
இப்பொழுது நாம் வந்து தேவனுக்கு ஆராதனை செய்ய போகிறோம். பாஸ்டர் சசி அண்ட் பாஸ்டர் மாறன். ஸோ அவங்கெல்லாம் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து தமிழ் மற்றும் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி சாங்ஸ் பாடி நம்ம வர்ஷிப்பில் வழி நடத்துவாங்க. பாஸ்டர் மாறன் அண்ட் பாஸ்டர் சசி 2 பேரையும் முன்னாடி இந்த வெல்கம் பண்ணுறோம். வரும்போது நீங்கள் எந்தெந்த கம்யூனிட்டிங்கிறதுன்னு சொல்லிடுங்க, ஏன்னா நிறைய பேர் புதுசாக இருக்கு. ஆமாம். பாட்டுடைய பொருள்னு சொன்னால் நல்லா இருக்கும். நீங்கள் உங்கள் பாஷையில் பாட்டு பண்ணுன்னு எங்களுக்கெல்லாம் தெரியாது. அதனால எங்களுக்கு தெரியுற மாதிரி அதனுடைய அர்த்தத்தை சொல்லிட்டு பாடினீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாங்களும் உங்களோட சேர்ந்துருக்கோம். இல்லைன்னா நாங்கள் அந்நியராக இருக்கோம். அந்நிய பாஷை பேசுகிற இடத்துல இருக்கிற மாதிரி நாங்களும் பேசப்படுவோம்.